மேடம் வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு சார் ஒரு 2 தடவை நான் கீழே விழுந்து L4 L5 ரெண்டுலயும் இருக்கிற டிஸ்க் வந்து கம்ப்ரெஷன் ஆயிடுச்சுங்க சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிரமம். நிறைய அந்த கால்சியம் அந்த மூக்குக்கு போடுறது அந்த மாதிரி எல்லாம் என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் நார்மல் ஆச்சுங்க சார். ஓகே மேடம். போன நவம்பர்ல திடீர்னு எனக்கு என்னவோ அப்படி மேல இருந்து எடுத்தனா வச்சனான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மறுபடியும் அந்த கம்ப்ரெஷன் ஆன மாதிரி இருந்தது. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா L1 வெட்ஜ் கம்ப்ரெஷன் அப்படின்னு டாக்டர் போட்டிருக்காரு. ஓகே ஓகே மேடம். ஓகே. அது அது என்னன்னு இல்ல. அந்த 7ம் இப்ப எனக்கு அந்த L1ங்கிறதும் ஒண்ணு கூடுதலா இருக்கு. இப்போ எனக்கு ஏற்கனவே L4 L5 இருக்கு. அது இல்லாம இப்ப இது ஒண்ணு L1ம் சொல்லியிருக்காரு அவரு. இது என்னன்னா மாத்திரை எல்லாம் அவரு குடுக்குறாரு சார். இந்த அல்ட்ராசிட்னு ஒரு மாத்திரை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்னும் பாதிப்பு வராது அப்படின்னு குடுக்குறாரு. கொடுத்து இப்ப போன மாசம் மறுபடியும் போனா திருப்ப ஆரம்பத்துல இருந்து கால்சியம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. மறுபடியும் இந்த மூக்குல ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு இந்த பக்கம் ஒரு நாளைக்கு இந்த பக்கம் அது கொடுத்துருக்காரு. ஒரு பிரேஸ் ஒண்ணு கொடுத்துருக்காரு சார். அதுவும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாமே போட்டிருந்தா கூட சார் ரொம்ப வலி வந்து அப்படியே வயிறெல்லாம் ஒண்ணா அப்படியே திரண்ட மாதிரி ஆயிடுதுங்க சார். மூச்சு விட முடியாம அப்படியே வயிறெல்லாம் அப்படியே மேல வந்த மாதிரி ஆயிடுது. இப்ப என்னோட வயிறும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குங்க சார் இப்போ. ஓகே மேடம். ஒண்ணும் இல்ல மேடம். அது வந்து உங்களுக்கு அந்த L1 வெட்ஜ் ஃபிராக்சர் அப்படிங்கிறது யூசுவலா வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது நமக்கு உடம்புல கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனையினால இருக்கிற ஃபிராக்சர். அது நீங்க எதுவுமே பண்ணணும்னே அவசியம் இல்லை. கீழே விழுவணும் இல்லை வந்துட்டு எங்கேயாச்சும் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உடம்புல இருக்கிற கால்சியம் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எலும்பு வந்து இன்னும் கொஞ்சம் பஞ்சு மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க டக்குன்னு வேகமா கீழே குனிஞ்சீங்கன்னாவே அது டக்குன்னு இப்படி நசுங்கிடும். ஸோ அதுதான் வந்து வெஜ் அப்படின்னு சொல்றது. நான் அடுத்த ஸ்லைட்ல சில படங்கள் காமிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து வெஜ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ நமக்கு யூஸ்வலா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கிற எலும்பு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் மாதிரி அப்படியே நசுங்கிரும். ஃப்ரண்ட் சைடு நசுங்கிரும். இத நசுங்குறதுனால என்ன ஆகும்னா உங்களோட என்டையர் ஸ்பைன் வந்துட்டு இப்படி திரும்பிக்கும். ஸோ இதுதான் வெஜ். ஸோ இப்படி ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இருக்கிற நரம்புல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ரெஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெஜ் கம்ப்ரெஷன் அப்படின்னு இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த வெஜ் கம்ப்ரெஷன் ஒரு லெவல்ல இருக்கும்போது ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு அது வந்து பெயின் மட்டும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கிற பெயின் அது போன் பெயின் அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னு பார்த்தோம்னா இந்த எலும்புல வந்துட்டு இந்த எலும்புக்கு வந்துட்டு வலி உணர்ற தன்மை கிடையாது. இந்த எலும்புக்கு சைட்ல இருந்து வர நரம்புகள், இந்த மஞ்சள் கலர் இருக்கிற நரம்புகளுக்கு தான் வலி உணர்ற தன்மை இருக்கு. இந்த சென்டர்ல இருக்கிற ஜவ்வுக்கும் வலி உணர்ற தன்மை கிடையாது. இந்த அவுட்டர் கேவிட்டி நம்ம வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து வலி உணர்ற தன்மை இருக்கு. ஸோ இது நசுங்கிடுறனால உங்களுக்கு எப்பயுமே இதுல கான்ஸ்டன்டா ப்ரெஷர் இருக்கிறனால உங்களுக்கு அந்த போன் பெயின் இருக்கிறது. அது யூஸ்வலா நம்ம இங்க என்ன பண்றதுன்னா அந்த அந்த இந்த உடைஞ்ச எலும்புக்கு நடுவுல நம்ம வந்து சிமெண்ட் மாதிரி நம்ம வந்துட்டு உள்ளார செலுத்துவோம். செலுத்தி அந்த நசுங்கி இருக்கிற இப்படி நசுங்கி இருக்கிற எலும்பை திரும்ப ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறது. ஸோ அது பண்ணிட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பெயின் வந்து செட்டில் ஆயிடும். இது ஒண்ணு. L4 L5 L5 S1ல இந்த இருக்கிற டிஸ்க் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு இந்த நரம்புல அழுத்தம் கொடுத்து வலி வரும். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுமே இருக்கிறனால உங்களுக்கு வலி வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. ஆமாங்க சார். இதுல இப்ப என்னன்னா முதுகுல வந்து ஒரு கூன் விழற அந்த ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. அதுதான் மேடம். அது வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு இப்ப யூசுவலா உங்களுக்கு தண்டுவடம் வந்துட்டு இவ்வளவு லென்த் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல எலும்பு நசுங்கிறனால இது இன்னும் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சிரும். சோ அப்ப பின்னாடி நீங்க பார்க்கையில தொடையில உங்களுக்கு அப்படி அந்த ஒரு ஹஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து அந்த L1 லெவல்ல, அதாவது அந்த மேல் முதுகும் கீழ் முதுகும் ஜாயின் ஆகுற இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு கட்டு மாதிரி ஒரு வி மாதிரி தெரியும். என்னதாங்க சார் பண்றதுன்னா இது பெயின் உண்மையா ரொம்ப சிவியரா இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த போன் சிமெண்ட் அப்படிங்கறது இன்ஜெக்ட் பண்ணோம்னா உடனே அது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சுன்னா வலி உடனே குறைஞ்சிரும் மேடம். அது ஆனா ஜென்ரலா அந்த முதுகெலும்பை தொடக்கூடாது, தண்டுவடத்தை தொடக்கூடாது. அது தொட்டாலே அதுக்கப்புறம் தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் மேடம் வந்துட்டு இப்ப இருக்கிற மிகப்பெரிய நாங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை. ஏன்னா அந்த காலத்துல வந்து நமக்கு இப்ப இருந்த
ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸோ இப்ப வந்து நாங்க மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்ல வச்சுதான் நாங்க ஆப்ரேஷனே பண்றோம். அப்ப வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப்ங்கிறது கிடையாது. மைக்ரோஸ்கோப் என்னன்னா, அது ஒரு பெரிய ஒரு மெஷின் மாரி. நம்ம ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு தூண் மாரியே இருக்கும். நம்ம அதுல உட்கார்ந்து தான் நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு அது வந்துட்டு கண் பார்வைய விட 30 மடங்கு பெருசு பண்ணி காமிக்கும். மேக்னிஃபை பண்ணி காமிக்கும். சோ அப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த சின்னதா இருக்கிற நரம்புன்னு நான் சொல்றது, நீங்க உடம்புல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 to 4 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும். சோ அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாதனால, அவங்க ஆப்பரேஷன் வெறும் கண்ல பண்ணும்போது நெறைய இடத்துல இந்த நரம்பு டேமேஜ் ஆயிடும். இந்த நரம்பு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, காலுக்கு வர ஃபங்ஷன் வந்து உடனடியா போயிடும். சோ இது வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ். இப்ப எல்லா நியூரோ சர்ஜரி சென்டர்ஸ்லயுமே, எல்லா சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே இந்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற இயந்திரம் இருக்கு. அது மூலியமா நம்ம ஆப்பரேஷன் அதே மாரி இந்த எலும்பு உடைஞ்சதுக்கு நான் சொன்ன சிமெண்ட் இதெல்லாமே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்த அட்வான்ஸ்மென்ட்ஸ் தான். சோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது 100% நாங்க கேரண்டி இப்ப நான்லாம் முதுகு தண்டுல ஆப்பரேஷன் பண்ற பேஷண்ட் அதே தான் சொல்லுவாங்க. சார் பக்கத்து வீட்ல கேட்டேன். எங்க அத்தை சொன்னாங்க, எங்க மாமா சொன்னாங்க, முதுகு தண்டுல கை வச்சா நடக்க முடியாதுன்னு. நான் பேஷண்ட் கிட்டயே 100% கேரண்டி நான் உனக்கு எழுதி தரேன். நீ ஆப்பரேஷன் முடிஞ்சு அடுத்த நாள் உன்னை நடக்க வச்சு, அதுக்கு அடுத்த நாள் மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்றேன். நான் இங்க ஆல்மோஸ்ட் 600 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன் மேடம். எந்த பேஷண்ட்டும் நடக்காம போனதில்ல. நான் இப்ப சில வீடியோஸ்மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாரி நடக்க முடியாம படுக்கையா வந்த பேஷண்ட்ட நடக்க வச்சு அனுப்பிச்சிருக்கோம். சோ இது வந்து அந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம இந்த டாபிக்குமே நம்ம சூஸ் பண்ணது. அந்த காலத்துல இருந்த மாரி 100% இப்ப கிடையாது. இப்ப கண்டிப்பா வந்து உங்களால நடந்து தான் வீட்டுக்கு போ முடியும். இது வந்துட்டு உங்களுக்கு தண்டவடத்துல கை வச்சா நடக்க முடியாதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மித்து. ராங் இன்ஃபர்மேஷன். இப்ப எனக்கு வந்து இத மருந்தால சரிப்படுத்த முடியும் தானே சார்? உங்களுக்கு மருந்தால வலி இல்லாம பண்ண முடியும் மேடம். ஆனா ஆல்ரெடி ஆன டேமேஜ் வந்துட்டு ரிவர்ட் பண்ண முடியாது. ஆமா. வலி இல்லாம இருக்கலாம். ஆனா வந்துட்டு ஃபுல்லா கரெக்ட் பண்ணணும் அப்டின்னா நம்ம சர்ஜரி மூலமா தான் கரெக்ட் பண்ணணும். சரிங்க சார். ஆனா அந்த கால்சியம்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நாங்க இந்த மாத்திரை எல்லாம் குடுக்குறோம். அப்படின்னு அதுதான் மேடம். அதுவும் இன்னொரு மித். நான் அத சொல்லிடுறேன். இப்ப யூசுவலா ஜென்ஸ விட விமென்க்கு வந்துட்டு அந்த கால்சியம் ஓட ஆ அந்த யூசேஜ், அந்த யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது எதனால அப்டின்னா, நம்ம வந்து நீங்க பிரெக்னன்சி டைம்லயும் வந்து குழந்தைங்களுக்கு நெறைய உங்க உடம்புல இருந்து கால்சியம் போகும். பிளஸ் பிரஸ்ட் மில்க்லயும் நெறைய அமௌண்ட் ஆஃப் கால்சியம் வந்துட்டு வெளியில போயிடும். சோ ஜென்ஸுக்கு அப்படி இல்ல. அதனால விமென்க்கு அதுவும் மிக முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 30 வயசுக்குள்ளார உங்க உடம்புல எவ்வளோ கால்சியம் நீங்க சேர்த்து வச்சுக்கிறீங்களோ, அதுதான் உங்க வாழ்நாள் ஃபுல்லா. 30 வயசுக்கு மேல நீங்க என்னதான் முட்டி மோதி எவ்வளோ கால்சியம், எவ்வளோ பால் என்ன குடிச்சீங்கனாலும், அது அந்த அன்றாட ஒவ்வொரு நாள் தேவைகள தான் பூர்த்தி செய்யுமே தவிர, அது உங்க உடம்புல ஸ்டோர் ஆகாது. ஏன்னா, உங்க எலும்போட வளர்ச்சி எல்லாமே 8 வயசுக்குள்ளார 16 வயசுல முடிஞ்சிருது. அதனால தான் சின்ன பெண்கள், சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கால்சியம் சப்ளிமெண்ட் இந்த ராகி கஞ்சி இதெல்லாம் ஜாஸ்தி குடுங்கன்னு சொல்றது. ஏன்னா, ராகியில இருக்கிற மாரியான ஒரு நேச்சுரல் கால்சியம் கன்டென்ட் எந்த மாத்திரையிலயும், எந்த மருந்துலயுமே கிடையாது. சோ நம்ம ராகி களி, ராகி கஞ்சி மாரி சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சத்து மாவு அந்த மாரி குடுக்கும்போது, 16 வயசுக்குள்ளார எந்த அளவுக்கு கால்சியம் உங்க எலும்பு ஸ்டோர் பண்ணி வைக்குதோ, அதுதான் உங்க வாழ்நாள் ஃபுல்லா இருக்குமே தவிர, இப்ப நீங்க போடுற கால்சியம் எல்லாமே காலையில போடுறது, சாயந்தரம் யூரின் வழியாவோ, மோஷன் வழியாவோ வெளில போயிடுறது தான். அது வந்துட்டு அந்த ஒரு அன்றாட அந்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான கால்சியம் மட்டும் தான் அது பூர்த்தி பண்ணும். அது வந்து எதுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, அதாவது ஒரு எலும்பு உங்களுக்கு ஆல்ரெடி பிராக்சர் ஆனது. அட்லீஸ்ட் அந்த சர்க்குலேஷன்ல இருந்து மிச்ச எலும்பு ஏதாச்சும் வீக்னஸ் இருந்ததுன்னா, அது உறிஞ்சிக்கிறதுக்காக குடுக்குறது. அதனால ஸ்ட்ரெங்தன் ஆகும்னு சொல்ல முடியாது. மோசமாகாம இருக்கும். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். நவம்பர் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன். படுக்கிறது போது எழுந்திருக்க முடியல. ஒரு இடத்துக்கு நடந்து போனா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த வயிறு அப்படியே எல்லாம் ஒண்ணா திரண்டு போய் இப்படி இது வரைக்கும் வந்துருது. மூச்சு ஓகே விட மேடம். முடியாத அளவுக்கு வலி அதிகமாயிடுதுங்க சார். நீங்க ஏதாச்சும் அங்க ஒரு ஸ்பைன் சர்ஜன் கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க மேடம். அந்த ஸ்பைன் சர்ஜன் அப்படிங்கிறவங்கள அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். நான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லல. பட் மெடிசின்ஸ்லயே கொஞ்சம் நெறைய டிஃபரெண்ட் மெடிசின்ஸ் இப்ப வந்திருக்கு. அதிலேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இத விட பெட்டரா ரிலீஃப் குடுக்க முடியும். சரிங்க சார். ரொம்ப சரி. ரொம்ப நன்றிங்க சார். ஓகே மேடம். கண்டிப்பா.
மகிழ்ச்சி. சார் வயிறு ஏன் சார் பெருத்து போகுது இப்போ? மேடம் அது வயிறு பெருத்து போறதே இல்ல. அது என்னன்னா பின்னாடி அந்த L1 அப்படிங்கிற வெஜ் கம்ப்ரஷன் இருக்கு இல்லையா? அந்த ஆமாங்க. பின்னாடி இருக்கிற நரம்பு எப்பயுமே முதுகு தண்டுவடத்துல இருந்து முன்னாடி வரைக்கும் வரும். 2 சைடுலயுமே. ஓ சோ உங்களுக்கு இந்த எலும்பு பிராக்சர் ஆன எலும்பு அந்த நரம்புல அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைட்டா ஏதோ ஒரு துணி வச்சு இறுக்கி கட்டி பிடிச்சு இழுத்த மாதிரி இருக்கும். அதுதான் நாங்க சிம்டமாவே நம்ம சொல்றது. இந்த சிம்டம் இருந்ததுன்னா கண்டிப்பா சர்ஜரி பண்ணுவோம் நாங்க. ஓ ஓ சரி சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சரி மேடம். ஸ்டீபன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் மேடம் நான் என்னோட சார் வலியை எவ்வளவு குறைச்சிருக்கீங்க சார் நீங்க. மேடம் சார் வந்து பேக் போன்னு சொன்ன உடனே நினைச்சது உங்களை தானே. ரொம்ப நன்றிங்க சார். ஒரு விஷயத்துல உங்களுக்கு சிமெண்ட் போட வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அதான் சார் எனக்கு அதெல்லாம் இல்லாம எப்படியாவது சீக்கிரம் நல்லா மகிழ்ச்சி, இருக்குது. மகிழ்ச்சி. பரவாயில்லைங்க சார். ரொம்ப நன்றி நன்றி சார். இதுல வேற நான் இதுக்கு போய் நாளைக்கு போய் வயிறு சம்பந்தமா பாத்துட்டு வரலாமா அப்படின்னு கூட யோசிச்சேன் சார். ஏன்னா வேண்டாம். வயிறு தானே இந்த மாதிரி இழுக்குது அப்படின்னுட்டு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி. வயிறே கிடையாது மேடம். இந்த நரம்பு வந்து இழுக்கிறது. ஓ ஏன்னா நரம்பு வந்து அந்த வயிறு தோல் கிட்ட வந்துட்டு வரும். அதாவது உங்களுக்கு அந்த L1 அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த தொப்புளுக்கு மேல அந்த தொப்புள் அந்த ஆமா சைடுல ஆமா இழுக்கும். சோ ஆமா. அது வந்து அந்த நரம்பு அந்த இடத்துக்கு தான் சப்ளை பண்ணும் 2 பக்கத்துல இருந்தும். சோ அது வந்து அழுத்தம் வரும்போது இந்த நரம்பு டேமேஜ் ஆகும்போது அப்படியே புடிச்சு ஃபுல்லா டைட்டா ஒரு கட்டி வச்சு இழுத்த மாதிரி பெல்ட் மாதிரி உங்களுக்கு இழுக்கும். சோ அந்த L1 நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ரொம்ப அற்புதம் சார். என்ன பார்க்காமயே என்ன வந்து நீங்க நேரடியா சந்திக்காமயே என்னோட வலி அத்தனையும் அவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க நன்றி சார். நன்றி மேடம். வாழ்க நீங்க வாழ்க. நன்றி, சேலம் நன்றி. போயிட்டு வந்துருங்கம்மா. ஆமா சேலம் போயிட்டு வந்துருங்க. அவ்வளவு ஈஸியா முடிச்சு. ஆமா ஆமா போயிட்டு வரலாம் சார்.